வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்த வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 547 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்த ரிசல்ட் நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 848 அப்படின்றதான் வந்து நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கு. ஸோ கரெக்டாக வந்து ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகி நம்ம 48 வந்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 47. ஓகேங்களா. ஸோ பிசிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் வந்து 48. அந்த 48 எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போன கெஸ்ஸிங்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த 47 அந்த 7 வரிசை, அதாவது 57 67 ஒரு 77, ஸோ 87 இதெல்லாம் இருக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 47க்கு ஒரு 48 அடிப்பான்னு பார்த்தா, ஆனால் அவன் கேமில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கரெக்டாக வந்து சூப்பராக வந்து பிசியில் வந்து இந்த 57 அந்த 57 வந்து கேமில் ஏபியில் கொடுத்துட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் ஒரு 57. ஸோ இன்னைக்கு அந்த 57 ஏசியில் கொடுத்து அழகாக வந்து கேமை வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா. ஏபி பிசி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து 57 வந்து கொடுத்து இன்னைக்கு சூப்பராக வந்து கேம் முடிச்சிருக்கான். அதே மாதிரி 47மே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டு. ஏற்கனவே வந்து 347 அப்படின்றத வந்து கேமில் ஏற்கனவே பிசியில் வந்து எடுத்து ஆடிருக்கான். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து 47 வந்து கேமில் வந்து அடிச்சிருக்கான். ஆக்சுவலாக நான் 47 வந்து ஏபியில் வந்து கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ அதை விட நமக்கு பெட்டர் கெஸ்ஸிங் வந்து ஒரு 48 வந்தனால 848 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ 48 கெஸ் பண்ணும்போது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 47. சரிங்களா. ஸோ இதுவுமே வந்து இந்த 57 வந்து கரெக்டாக வீக்லி சார்ட்டில் வந்து இந்த 57 வந்து 3 வாரமாக எடுத்து ஆடிருக்கான். அது என்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வாரம் 57 57 57. ஓகேங்களா. ஸோ 57 அப்படின்னு எடுக்கும்போது கரெக்டாக வந்து ஏபி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி. ஓகேங்களா. ஸோ ஏபி பிசி அதுக்கடுத்து ஏசி அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிருக்கான். ஸோ அப்படி கேம் ஆடும்போது ஒரு சில பேட்டர்ன் வந்து அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து அடிக்கும்போது, அதாவது ஏபியில் வந்து 57 அப்படின்னு அடிக்கும்போது ஏசியில் வந்து 47, அதாவது ஒரு நம்பர் இல்லைனா வந்து பிசியை வந்து நம்ம பிசி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இங்கே 72. ஓகேங்களா. ஸோ 57 ஏபியில் வரும்போது 72 வந்து அந்த 72 வந்து ஸ்வாப் பண்ணி 27 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான் பிசியில். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து 57. அப்போ 57 அப்படின்னு பார்க்கும்போது ஏபியில் இருக்க 85 வந்து கரெக்டாக வந்து பிசியில் வந்து 86 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இந்த வாரம் வந்து ஏசியில் வந்து 57. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 57க்கு வந்து ஸ்வாப் பண்ணியிருப்பான். அதாவது அதாவது பிசியில் 72 வந்து பிசியில் வந்து 27 அப்படின்னு சொல்லி ஸ்வாப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 85க்கு 86 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து அடிச்சிருக்கான். இப்போ நமக்கு வந்திருக்கிறது வந்து ஏசியில் வந்து 57. ஓகேங்களா. ஸோ ஏசி 57 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு நம்பரை வந்து பவர் நம்பரை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அவன் ஸ்வாப் பண்ணிட்டான், அப்புறம் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணியிருக்கான். ஸோ பவர் நம்பர் வந்து நாளைக்கு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏசியில் இருக்க 57 வந்து நமக்கு பிசியில் இருக்க அந்த 47 வந்து அவன் வந்து பவர் நம்பராக திருப்புறான் அப்படின்னா ஒரு 92 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஏற்கனவே வந்து நம்ம 92 வந்து கேமில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதம் கண்டிப்பாக வந்து 92க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 92 நாளைக்கு கொஞ்சம் இந்த பவர் நம்பராக மாற்றுறான் அப்படின்னா கரெக்டாக டேரெக்டாக பவர் நம்பர் அடிக்கிறான் அப்படின்னா ஒரு 92 வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா டேரெக்ட் பவர் நம்பர் இன்னும் இந்த மாதம் வந்து எந்த நம்பருமே அடிக்கலை. ஸோ அப்படி அடிக்காத பட்சத்தில் நமக்கு ஒரு நம்பர் திருப்புறான் அப்படின்னா ஒரு 92 திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ ஒருவேளை நமக்கு டேரெக்டாக திருப்புறான் அப்படின்னா இந்த பேட்டர்னில் இந்த நம்பரு நாளைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ 92 நாளைக்கு பிசியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஃபாலோ அப்பில் ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 92 பிசியில் வருது அப்படின்னா ஏ போர்டு என்னவா இருக்கும், அதாவது ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நம்பர் மட்டும்
ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வருது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 39 ஒரு 69 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 349, அதாவது ஏசியில் வந்து ஒரு 39 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருப்பான். இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 349. ஓகேங்களா? ஸோ அந்த 349 அப்படின்னு அடிக்கும்போது 39 49 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. அதாவது 49 வந்து பிசியில் வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ பிசி 49 அப்படின்னும் போது நமக்கு ஏபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன நம்பர்லாம் வந்து அவன் பிசியில் எடுத்து ஆடுறானோ அதை கரெக்டாக வந்து ஏபியில் எடுத்து ஆடுறான். ஸோ நமக்கு ஸ்டார்டிங்கில் இருக்க நம்பர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 49. ஸோ 49 வந்து நமக்கு இந்த மாதம் எண்டு வருது. ஸோ அதனால் வந்து இந்த 349க்கு ஒரு 49 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு ஏபியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு நம்பர் மட்டும் அவன் இந்த ப்ளஸ் பண்ணி ஆடுறது இந்த மந்த்து மட்டும் கரெக்டாக வந்து அந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுறான். அதனால தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு 49 அப்படின்ற நம்பரை வந்து ஏபியில் வந்து நான் கொடுக்குறேன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 49க்கு இந்த 49 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 47 வந்துருச்சு. போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48. ஏன்னா பிசியில் வந்து ஏசியில் வந்து ஒரு 48 வந்து 2 வாட்டி வந்து அடிச்சிருப்பான். ஸோ பிசியில் வந்து 48 போன மாதமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். போன மாதம் வந்து அடிக்கலை. இந்த மாதம் வந்து 49. ஓகேங்களா? ஸோ 49 அப்படின்னு அடிக்கும்போது நமக்கு ஒரு நம்பர் வந்து 49 பிசியிலேருந்து ஏபியில் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்லாம் வந்து நமக்கு கொடுக்குற ஒரு சில நம்பர் வந்து ஏபியில் எடுக்கிறத பிசியில் அடிக்கிறான், பிசியில் அடிக்கிறத ஏபியில் அடிக்கிறான், இல்லைன்னா ஏசியில் வந்து அடிக்கிறான். இன்னைக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 57 வந்து கரெக்டாக வந்து ஏபி பிசி இன்னைக்கு ஏசி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். இந்த 49க்குமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 49 வருது அப்படின்னா 492 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து ஒரு 92, ஏபியில் வந்து 49. ஸோ 492 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கரெக்டாக வருது. ஸோ ஃபாலோஅப்பில் நம்பர் இருக்கிறவங்க ஃபாலோஅப்பில் ஏதாச்சும் நம்பர் பெண்டிங் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து 92 அப்படின்றது வந்து ஏற்கனவே கேமில் ஏபியில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பர் மறுபடியும் வந்து இன்றைக்கி பேட்டர்னில் கரெக்டாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பிசியில் வந்து 92, ஏபியில் வந்து 49, 492ன்றது ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வேணா வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.